24ஆம் தேதி வர 24ஆம் தேதி பிரச்சாரத்தை துவங்குறாராம் மோடி. பேரணி பொதுக்கூட்டம் என அவரோட பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில் நேத்திக்கு பீகாரில் பேசின நிதிஷ்குமார், நாங்கள் இது வரைக்கும் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்குறோம் இளைஞர்களுக்கு. அடுத்த 5 ஆண்டில் 1 கோடி பேருக்கு, அதாவது இளைஞர்களுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கான திட்டமிடல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. தொகுதி பங்கீடுலாம் எங்களுக்குள்ள சுகமாக முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணியில் தான் தொகுதி பங்கீட்டில் ஒரு முரண் இருக்குது, பிரச்சனை நிலவுது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே எதிர்த்து நிற்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் எதிர்கட்சிகள் சொல்லுது. இந்தியா கூட்டணி பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருமா, வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்குள்ள அந்த இறுதிப்பட்டியல், வேட்பாளர் இறுதிப்பட்டியலுக்குள்ள எல்லாம் சீரடைஞ்சிருமா, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாடு முழுவதும் 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் விளையாடுற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி பீகார் தேர்தல். இந்த பீகார் தேர்தலில் பல்வேறு விதமான சட்ட விரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் பெயரால், 2வது தடவை திருப்பி பார்த்து சொல்கிறேன், சட்ட விரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் பெயரால் தேர்தல் கமிஷனை கையில் வைத்து கொண்டு ஒன்றிய அரசு செய்தாலும் கூட பக்கபலமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மக்கள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார். நீங்கள் கேள்வியிலேயே கேள்வி கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் தி விமன், ஆங்கில நாளிதழ்களில் எழுதியிருக்கக்கூடியது, ஓட்டர்ஸில் 1/3 ஆஃப் தி விமன் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தி மெஷர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ அறிவித்திருக்கக்கூடிய சலுகை திட்டங்களை மிக விரைவில் மிக அதிகமான மிஷினரியை கையில் வச்சுக்கிட்டு அமுலாக்கி இருக்கக்கூடிய வினோதமான தேர்தல் தான் இப்போ நவம்பர் 6, 11 நம்ம பார்க்க போகிற பீகார் தேர்தல். இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட, அதை நீங்கள் கேள்வியில் கேட்டாலும் கூட, அந்த ஒர்க்கு பெண்களுக்கு கொடுத்த காசு அளவுக்கு போகலை. இருப்பினும் தே ஸ்டார்டட் த மிஷினரி லூட்டிங் எலெக்ஷன். இதுதான் ஆங்கில நாளிதழில் போட்டிருக்கான். அரசாங்க அமைப்பை கையில் வைத்து கொண்டு தேர்தல் கமிஷனை டம்மியாக்கி வைத்துவிட்டு இவர்களுடைய அதிகார அமைப்புகள் வாக்காளர்களிடம் எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போ தேர்தலில், பீகார் தேர்தலை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. சரி, இப்படி கொடுப்பதன் மூலம் பீகார் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் வந்து விடுமானா, நிதிஷ்குமார் வந்து விடும் சொல்றார்.